வணக்கம். டெல்லி, ஜெய்ப்பூர், மணாலி ட்ரிப்பில் இன்றைக்கி டே 5ல் இருக்கோம். இன்றைக்கி ஜெய்ப்பூர் சிட்டி டூர், அதாவது ஜெய்ப்பூரில் ஒரு 2-3 இடம் பார்த்துட்டு ஈவினிங் ட்ரெயின் பிடிச்சி நம்ம திரும்ப டெல்லிக்கு போக போகிறோம். வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம ஜெய்ப்பூரில் பிர்லா மந்திர் அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு போக போகிறோம். ஜெய்ப்பூரில் கிடைக்கிற விலை உயர்ந்த வெண்மை நிற பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட கோயில் இது. சுவாமி நாராயணன் அப்படிங்கிறவருக்காக கட்டியிருக்கிற கோயில். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பகல் நேரத்தில் வெள்ளை நிறத்தில் இருக்கிறது, இரவு நேரத்தில் விளக்குகளால் அவ்வளோ அழகாக ஜொலிக்கும் அப்படிங்கிறாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஜெய்ப்பூரோட அடையாளத்தில் ஒன்றா இருக்கிற பிர்லா மந்திர் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். ஜெய்ப்பூர் பிங்க் சிட்டி அப்படின்னோன்னா நம்ம எல்லோரும் பிங்க்காக இருக்கும்னு நினச்சிக்கிறோம். அப்படி இல்லை, செம்பழுப்பு நிறத்தில் தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஜெய்ப்பூர் ஃபுல்லாக எங்கே திரும்பினாலும் கோட்டைகள் தான். அதுதான் ஜெய்ப்பூரோட ரொம்ப அழகு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஹவா மஹால். இது என்னென்னா, ராஜவம்சத்து பெண்கள்லாம் வீதியில் நடக்கிற திருவிழாக்கள், ஊர்வலங்கள் எதையாச்சும் பார்க்கணும் அப்படின்னா இந்த மஹாலுக்கு இதுக்குள்ளே இருந்து தான் பார்ப்பாங்களாம். இதில் 953 ஜன்னல்கள் இருக்கான். வெளியிலேருந்து பார்க்குறப்ப உள்ளே யார் நிற்கிறா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் உள்ளேருந்து வெளியில் வீதியில் நடக்கிற விஷயங்களை பார்க்குறதுக்காக மன்னர் சிறப்பாக கட்டினது தான் இந்த மஹால். அந்த காலத்தில் இந்த ராஜாக்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளோ சிரத்தை எடுத்து அழகழகான கோட்டைகள் கட்டி எவ்வளோ நேரத்தை உபயோகமாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கும்போது நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அந்த காலத்தில் இருந்த ராணிகள் இது மாதிரி தான் நின்று வேடிக்கை பார்த்துருப்பாங்க வீதியில் நடக்கிற விசேஷங்களை. இவர் தான் அந்த ஹவாய் மஹாலை கட்டிய ராஜா. வாங்க அடுத்த இடத்த போய் பார்க்கலாம். இப்போ நம்ம போய் பார்க்குறது ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற ஒரு இடம். இது என்னென்னா, அந்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்குமே தென்னிந்தியாவில் அவ்வளோ ஜோசியம், ஜாதகம் அந்த மாதிரி நம்பிக்கை குறைவாக இருந்தாலும் வட இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ ஆட்சி செய்த மன்னர் எனக்கு நீங்கள் அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிங்கன்னா நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதனால உருவாக்கப்பட்ட இடம் தான் இந்த ஜந்தர் மந்தருங்கிற இடம். இது என்னென்னா, வானவியல் ஆராய்ச்சி கூடம். சூரிய வெளிச்சத்தை வச்சு, அது சூரியன் எந்த இடத்துல இருக்குங்கிறத வச்சு ஒரு குழந்தை பிறந்தால் அது என்ன லக்கணம், என்ன ராசி, அதோட நட்சத்திரம் என்ன என்பதை கணிக்கிறதுக்காக இங்கே பலவிதமான ஆராய்ச்சிகள் நிறுவியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி விலாவாரியாக காட்ட முடியாது. ஆனால் நம்ம நேராக போய் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. சூரிய வெளிச்சம் விழுகிறத வச்சு இந்த ராசி, நட்சத்திரம் இதெல்லாம் கணிக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா, இது 12 ராசிகளுக்கான ஒரு ஆராய்ச்சி கூடம். சூரிய வெளிச்சத்தை வச்சு இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது என்ன லக்கணம், என்ன ராசின்னு கணிக்கிறது. அதாவது கோள்களுடைய தூரத்தை கூட இங்கே வச்சு கணிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஜந்தர் மந்தர் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். நமக்கு அடுத்து டில்லிக்கு ட்ரெயின் 6 மணிக்கு. இந்த ட்ரெயின் ஏறுறப்ப தான் நமக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்னா, இண்டிகேட்டரில் இருக்கட்டும், அனௌன்ஸ்மெண்ட்டில் இருக்கட்டும், டில்லி எக்ஸ்பிரஸ் 3ஆம் நம்பர் பிளாட்ஃபார்முக்கு வருதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 3ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் லேட்டு அப்படின்னு சொன்னாங்க. திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு ட்ரெயின் நின்றுக்கிட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தா 4ஆவது பிளாட்ஃபார்மில் நின்றுக்கிட்டு இருக்கு டில்லி எக்ஸ்பிரஸ்ஸு. அப்புறம் நாங்கள் ஏற வேண்டிய பெட்டி லாஸ்ட்டில் இருந்துச்சு. அப்புறம் முன்னாடியே ஏறி உள்ளேயே நடந்து போனோம். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக டெல்லிக்கு சேர்ந்தோம். நாளைக்கு நம்ம டெல்லி ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். குட் நைட்.